எக்ஸலண்ட் ஆர்கனைசராக நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லித்தரேன் நான். நீங்கள் ஒரு கிரேட் லீடராக இருக்கீங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக இருக்கீங்க அப்படிங்கிறதே நீங்கள் ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசராக முதல் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த வருஷனுக்கு போக முடியும். நீங்கள் உங்களோட ஷெட்யூலை ப்ரியாரிட்டி பண்ண தெரில, ஒரு ஷெட்யூலை ப்ராப்பர்லி பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசராக உருவாக முடியாது. அப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்க முடியாது. அதனால நீங்கள் லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 7 ஸ்டெப் ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லித்தரேன் நான், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, கிரியேட் யுவர் ஓன் செக்லிஸ்ட். நீங்க உங்களுக்குன்னு ஒரு செக்லிஸ்ட்டை நீங்க எப்பவுமே உங்க டிபார்ட்மெண்ட்ல, ஆபீஸ்ல நீங்க எப்பவுமே ஓனா ப்ரிப்பேர் பண்ணறதுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். காலையில போனோம்னா என்ன டைப் ஆஃப் ஒர்க் நான் பண்ணுவேன், மத்தியானம் என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுவேன், ஈவினிங் என்ன ஒர்க் நான் பண்ணிட்டு கிளம்புவேன் அப்படின்னு ஓன் செக்லிஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும். அந்த செக்லிஸ்ட்ல நீங்க எப்பவுமே ப்ராப்பரா ஒரு ஒர்க் இல்லாம ப்ராப்பரா சிங்கிள் திங்ஸ், இது ஸ்மால் ஒர்க், பிக் ஒர்க் அப்படின்னு பிரிக்காம எல்லா ஒர்க்குமே அந்த செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யூ வில் பி பெஸ்ட் ஒரு லீடரா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க டெவலப் ஆக முடியுங்கிறத நான் சொல்லிடுறேன். செகண்ட் ஐடென்டிஃபைட் யுவர் கோல்ஸ். நீங்க செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னது ஃபர்ஸ்ட். அதை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ஒரு மைண்ட் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். உங்களோட கோல்ஸ் என்ன, உங்க பர்பஸ் என்ன, உங்க எய்ம் என்ன, உங்க டார்கெட் என்ன, மேனேஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். அது பேஸ் பண்ணி தான், உங்களோட கோல்ஸ் பேஸ் பண்ணி தான் செக்லிஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க. எது ஃபர்ஸ்ட் ஒர்க், எதை நம்ம ஃபர்ஸ்ட் கீ ஏரியா, எது நம்மளோட ஃபர்ஸ்ட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், கீ ரிசல்ட் ஏரியா அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட், செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது முதல் பாயிண்ட். நீங்க எக்ஸலண்ட் ஆர்கனைசர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்லிஸ்ட். செகண்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். நம்ம கோல்ஸ் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். மூணாவது, அந்த கோல்ஸ் தெரிஞ்சோன்னவே மூணாவது பாயிண்ட் ப்ரியாரிட்டைஸ். ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியணும். முதல் பாயிண்ட் செக்லிஸ்ட் போட போறோம். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம டார்கெட் என்ன, நம்ம கோல் என்ன, நம்ம பர்பஸ் என்னன்னு தெரியணும். மூணாவது பாயிண்ட் ப்ரியாரிட்டைஸ். ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியணும். எது கேஆர்ஏ கேபிஐன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது எந்த ஒர்க்கு முதல் பண்ண போறோம், எது செகண்ட் பண்ண போறோம், எந்த ஒர்க்கை நம்ம உட்கார்ந்து பார்க்கணும், எந்த ஒர்க்கை யாருக்கு நம்ம டெலிகேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒர்க்கை செக்ரிகேட் பண்ணணும். இப்போ அந்த நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, நம்ம கிட்ட தான் வச்சிருக்கோம். அந்த கீ ஏரியா ஒர்க்கை, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ஏரியாவை நம்ம யாருக்கு டெடிகேட் பண்றோமோ அதை நம்ம கன்சிஸ்டன்ஸ்லி மானிட்டர் பண்ணக்கூடிய ஷெட்யூலை நம்மளோட புரோட்டோகால்ல ஆட் பண்ணிக்கணும். சில ஒர்க்கை நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்ல டெலீட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒர்க்கு கீ ஒர்க் இல்லைன்னு நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், யூஸ் கேட்டகரைஸ். கேட்டகரைஸ் எப்படி சொல்றீங்க, நான் சொன்ன ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது ஹோம் ஒர்க் என்ன இருக்கு, பர்சனல்ல என்ன இருக்கு, ஒர்க் ஏரியாவில் என்ன இருக்கு, ஹோம் என்ன இருக்கு, ஒர்க்ல என்ன இருக்கு, பர்சனல் என்ன இருக்குன்னு 3 கேட்டகரியா நம்ம செக்ரிகேட் பண்ண தெரியணும். ஹோம்ல பண்ணக்கூடிய ஒர்க்கை ஹோம்ல நம்ம கேட்டகரைஸ் பண்ணி அன்னைக்கு டேக்கு முடிச்சுட்டு வெளியே கிளம்புவோம். ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ண ஒர்க்கை ஆபீஸ்ல என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவோம். பர்சனல்ல நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், என்ன கேரியர் லேர்னிங் பண்ணணும், என்ன சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணணும், என்ன புது கோர்ஸ் படிக்கணும், என்ன டிகிரி முடிக்கணும் அடிஷனலா அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி அந்த டார்கெட்டுக்குள்ள செக்ரிகேட் பண்ணி நாம செக்ரிகேட் பண்ணணும். தட்ஸ் அ 4th பாயிண்ட். 5th பாயிண்ட், இது எல்லாத்துக்குமே நீங்க இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னா, இன்க்ளூட் டெட்லைன்ஸ் வித் டைம் ஃப்ரேம்.
வித் டார்கெட் எண்ட் லைன். இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இந்த கேட்டகரி பிரிக்கும் போதும், ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போதும், செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதும், ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸை பண்ணும்போதும் டெட்லைனை அந்த காலத்தில் போட்டுரும். இப்போ நான் சொல்றபடி நீங்க பாத்தீங்கன்னா டேபிள் காலம் போட போறீங்க, செக்லிஸ்ட் ஒவ்வொரு ஒர்க்கும் என்ன ஒர்க்குன்னு எழுதிட்டு வர போறீங்க. அதை வந்து ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ்க்கு பேஸ் பண்ணி நீங்க எழுத போறீங்க, உங்களோட மெட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி பண்ண போறீங்க, உங்களோட ஜேடி பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அலைன்மெண்ட் பண்ண போறீங்க. எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட் அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் காலத்தை அலைன் பண்றீங்க. 4வது காலத்துல யூஸ் கேட்டகரி. திஸ் இஸ் அ ஹோம் கேட்டகரி, இது ஒர்க் கேட்டகரி, இது பர்சனல் கேட்டகரி அப்படின்னு செக்ரிகேட் பண்ணிடுவீங்க. அடுத்த கேட்டகரியில என்ன பிரிக்கிறீங்க? டெட்லைன். ஒவ்வொரு ஒர்க்கும் இந்த டைம்ல இந்த ஒர்க்கை முடிப்போம், இந்த ஒர்க்கு 9 to 10 முடிப்போம், இந்த ஒர்க்கு 6 மந்த்ல முடிப்போம், இந்த ஒர்க்கு 3 மந்த்ஸ்ல முடிப்போம் அப்படின்னு we include your deadline for the 4th column. அப்படிங்கும்போது நீங்க கரெக்டான ரைட் பாத்துல போவீங்க. பி 5th பாயிண்ட், உங்களுக்கு என்ன 6th பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பி ஸ்பெசிபிக், பி ஆப்ஜெக்டிவ்ஸ், பி ஸ்பெசிபிக், பர்பஸ். இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பி ஸ்பெசிபிக்கா அதுல ஒர்க் பண்ணணும். அப்ப அந்த நம்ம என்ன ஷெட்யூல் போட்டோம், அந்த ஷெட்யூல் மீறி யாராவது வராங்களா? அப்ப நம்ம ஈஸியா என்ன சொல்லுவோம்? நோ, நான் ஐ ஹாவ் த ஷெட்யூல், ஐ ஃபினிஷ் அண்ட் கம் அண்ட் மீட் யூ. இந்த டைம்ல நான் உங்களை பாக்குறேன், இந்த டைம்க்கு நீங்க வராதீங்க, ஐ ஹாவ் பர்சனல் மீட்டிங் இருக்கு, ஐ ஹாவ் ஹோம் ஒர்க் இருக்கு, ஐ ஹாவ் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு அப்படின்னு பி ஸ்பெசிபிக்கா அதுல கான்சியஸா நம்ம ஒர்க் பண்றோம். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 6th பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா ஸ்டிக்கா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அடுத்த வருஷத்துக்கு போயிட்டே இருப்போம். நம்ம ஒர்க் வித்தின் டைம் ஃப்ரேம் டெட்லைனுக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். சரி, அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் 7th, ரிவ்யூ அண்ட் அப்டேட். அப்படி வாட் இஸ் தட் ரிவ்யூ அப்டேட்னா, நம்ம என்ன செக்லிஸ்ட் போட்டிருக்கோம் அந்த ஸ்டிக்ல தான் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ப்ரியாரிட்டி பேஸ் ஒர்க் பண்ணுவோம், கோல்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், டெட்லைன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், இன்க்ளூடு டெட்லைன், பி ஸ்பெசிபிக்கா இருப்போம். ரைட், பட் இதை எப்ப ப்ரிப்பேர் பண்ணோம்? டே 1ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம அதுபடி ஸ்டிக் ஆகி போயிட்டு இருப்போம். ஆனா ரிவ்யூ அண்ட் அப்டேட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். 50 டேஸ்க்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் நமக்கு வேற ஒரு நியூ ஒர்க் கொடுக்கலாம், நியூ ப்ராஜெக்ட் நீங்க எடுத்திருக்கலாம், டிபார்ட்மெண்ட்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும், வீட்ல ஒரு திடீர்னு ஒரு ஃபெஸ்டிவல்ஸோ ஒரு சேஞ்சஸோ இருக்கும், பர்சனல் ஒர்க்ல அடிஷனலா புது ஒரு ஒர்க் ஆட் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரியாரிட்டி சேஞ்ச் ஆகும், நம்ம செக்லிஸ்ட்ல ஒரு அப்டேஷன் இருக்கும். அதுக்கு நீங்க பிளெக்சிபிளாவும் அட்ஜஸ்டபிளாவும் உங்க மைண்ட் தாட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா டார்கெட் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்காக சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது, ஒரு டிட்ராக்டர்ஸ் வராங்க. அப்படிங்கும்போது நம்ம புரிஞ்சுக்காம அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் மூலமா டிட்ராக்டர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம நம்ம கோலை டீவியேட் ஆகக்கூடாது. கோல் சேஞ்ச் ஆகாது, டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகும். ப்ரியாரிட்டி, இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கை நாளைக்கு பண்ணலாம்னு பிளான் பண்ணுவோம், நாளைக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கை இன்னைக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எக்ஸலண்ட் ஆர்கனைசரா இருக்கிறதுக்கு 7 பாயிண்ட் நான் ரீகால் பண்ண நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட், கிரியேட் யுவர் ஓன் செக்லிஸ்ட். 2வது பாயிண்ட், ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். 3rd, prioritized. 4th, use categories. ஹோமா, ஒர்க்கா, பர்சனலான்னு பிரிக்க தெரியணும். 4th. 5th வந்து இன்க்ளூட் டெட்லைன். 6th, பி ஸ்பெசிபிக். 7th, ரிவ்யூ அண்ட் அப்டேட். ஸோ இந்த 7 பாயிண்டாக உங்களை ஆர்கனைஸ் பண்றீங்க, உங்க ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்றீங்க, உங்களை கரெக்டா ஷெட்யூல் போட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க, மேனேஜ் பண்ண பழகுறீங்க, செல்ஃபா மேனேஜ் பண்ணி பழகுறீங்க, தன்னை மேனேஜ் பண்ணி பழகுறீங்க. அப்படிங்கும்போது நீங்க ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசரா இருப்பீங்க. உங்களை யாருமே அன்னெசரி விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆர்கனைஸ்டா இருக்கிறதுனால உங்களோட ப்ராடக்டிவிட்டி அதிகமா இருக்கும், உங்க சக்சஸ்ஃபுல் ரேட் அதிகமா இருக்கும். இதுல அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு கிரேட் லீடர் அப்படிங்கிறதுக்கு உங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும். இந்த எக்ஸலண்ட் ஆர்கனைசரா நீங்க இருக்கிறதே காரணம் என்னன்னா, உங்களோட ஹெல்த் கான்சியஸ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இது காமிக்கும்.
ஒரு லீடருக்கு பேசிக் ஸ்கில் பேஸ் மட்டமா நான் சொல்றது என்னன்னா தன்னோட ஹெல்த் பார்த்துக்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு லீடருங்கிறவங்க எப்பவுமே லாங் கோல் ஜேர்னியா இருக்கும், லாங் ஜேர்னியா இருக்கும், லாங் ஜேர்னியா இருக்கும். அப்ப அந்த லாங் ஜேர்னியில அவங்க உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் இருக்கணும். அப்பதான் நம்ம மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா டிசிஷன் மேக்கிங்லையும் மற்ற எல்லா விஷயத்திலையும் ஸ்டப்பனா, கான்ஃபிடென்ட்டா, கரேஜா ப்ரொசீட் பண்ண முடியும். அப்ப பேசிக் பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த், நம்ம உடம்பு தான். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் எக்ஸலண்ட் ஆர்கனைசராக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வராது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அழகாக பிளான் பண்ணுவீங்க. உங்கள் ஒர்க்கு பிளான் ஷெட்யூல்டு கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் லாங் கோலுக்கு சக்ஸஸ்ஃபுல் லீடராக உங்களையும் லீட் பண்ணுவீங்க. அதர் பீப்புள்ஸ் உங்களை லீட் பண்ணுறவங்களையும் நல்ல ஒரு மென்டியை எஸ் அ மென்டராக கைட் பண்ணுவீங்க, நல்ல வழி நடத்துவீங்க. அதனால எக்ஸலண்ட் ஆர்கனைசருங்கிறது ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றேன். நீங்க இதை லேர்ன் பண்ணிக்கங்க. இந்த ஸ்கில்ல நல்ல பிராக்டிஸ் மூலமா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸுங்கிறது வந்து ஒரு மித்தோ ஒரு மிஸ்ட்ரியோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. லீடர்ஷிப் ஸ்கில்ங்கிறது நீங்க எவ்ரிபடி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். எவ்ரிதிங் இந்த பிராக்டிஸ் தான். நான் சொன்ன மாதிரி டெய்லி இப்போ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்றீங்க, உங்க ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணி அழகா மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது பீப்புள் ஈஸிலி உங்களை ஐடென்டி பண்ணுவாங்க, யூ ஆர் த கிரேட் லீடர் அப்படின்னு. அப்போ நீங்க லீடரா ஆனவங்கிறது போய் கிரேட் லீடர் ஆகுங்க. தி லீடர் ஹூ லீட் த லீடர்ஸ், த லீடர்ஸ் கால்டு தி கிரேட் லீடர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க லீடர் ஆவாங்க. நீங்க லீடரை உருவாக்குறதுனால யூ ஆர் த கிரேட் லீடர் ஆவீங்க. ஸோ அதனால இந்த பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு லீடர்ஷிப்ல சொல்லி கொடுக்கப்பட்ட டாபிக் எக்ஸலண்ட் ஆர்கனைசர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல ஒரு லீடர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஸ்கில்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.